நம்ம கௌதம் இருந்துட்டு தெரிஞ்சோ தெரியாமையோ வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஜோசியர்கிட்ட தன்னோட அம்மா எப்படி வருவாங்க, அதுவும் இல்லாம என்னோட அப்பாவ கண்டுபிடிக்கிறதுக்காக எனக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்படி வந்து அ எஸ்எஸ்கே கழுத்தால அதாவது கௌதமோட அப்பா கழுத்துல வந்து அப்பா கையால வந்து பாத்தீங்கன்னா, நீங்க தாலிய கட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தாயத்த கௌதம் கையில கட்டுங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, அங்க வந்து பாத்தீங்கன்னா, அவரு வந்து அவங்க சொன்னத சொல்லது எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலுமே அந்த ஜோசியருக்கு உண்மையிலேயே அங்க வந்து பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுது. கௌதமுக்கு வந்து பாத்தீங்கன்னா, தன்னோட அப்பா யாரு அப்படின்ற விஷயம் அந்த கோவில்ல தெரிய வந்து, அங்க நடக்கிற வந்து விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா, என்னால என் வாயால சொல்லவே முடியல அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க எல்லாருமா சேர்ந்து கோவிலுக்கும் கிளம்பி போனது உண்மை. அங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்போ அடுத்தடுத்த நடக்க போற சம்பவங்களும் வந்து பாத்தீங்கன்னா உண்மை. அதாவது கௌதமுக்கு வந்து பாத்தீங்கன்னா, தன்னோட அப்பா யாரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரப்போகுது. எஸ்எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா, தன்னோட மகன் இந்த கௌதம் தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா எந்த அளவுக்கு கோவப்பட்டு பேசுவான், எந்த அளவுக்கு ஆத்திரப்பட்டு பேசுவான் அப்படின்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம காப்பாத்தும் வகையில, இப்போ நம்ம கார்த்திக் இப்படி மாஸ் என்ட்ரி குடுப்பாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் வந்து பாத்தீங்கன்னா சைன் போட்டு குடுத்து, இந்த ப்ராஜெக்ட் மால்பாக் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த கார்த்திக் கைக்கு போன மாரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நடந்துடுச்சு. ஏன்னா கௌதமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்ல நான் ஒர்க் பண்றேன் அப்படின்ற மாரி வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு குடுத்துட்டாங்க. இதுலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா எஸ்எஸ்கே இருந்துட்டு அந்த ஒரு ப்ராஜெக்ட் அடையறதுக்காக அடுத்தடுத்து நெறைய விஷயங்கள செஞ்சுகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம எங்க கிட்ட ஒரு மாதிரி சொல்லிட்டு, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்டுக்காக இவ்ளோ பெரிய விஷயத்த செய்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்எஸ்கே மேல பயங்கரமான கோவத்துல நம்ம கார்த்திக் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா கடைசில கோவில்ல இப்படி கார்த்திக் மாஸ் என்ட்ரி குடுத்து, என்ன இருந்தாலும் சரி, அவரு என்னோட அண்ணன், என்னோட அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கும் அப்பா. நீ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனே கிடையாது அப்படின்ற மாரி சொல்லி, எஸ்எஸ்கேவ வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தையாலே வந்து பார்த்தீங்கன்னா அழிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா இங்க இந்த எஸ்எஸ்கேவுக்கு தன்னோட மகன் கௌதம் தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச போதும், அடுத்ததா கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே தான் தன்னோட அப்பா அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச போதும், அப்போ 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவம். 2 பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா யாராலயுமே தடுக்க முடியல. ஒரு பக்கம் நம்ம அ இலக்கியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க அதாவது ரேவதி, ஜானகி இவங்க எல்லாருமே தடுக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. ஆனா நம்ம கார்த்திக் வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்குறாங்க. அதுவும் இல்லாம இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இந்த அதாவது இந்த ஒரு உயிரிய வந்து பார்த்தீங்கன்னா நான் உனக்கு போட்ட பிச்சடா அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி ரொம்பவும் கோவத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க எஸ்எஸ்கே இதுக்கப்புறம் என் அண்ணன பத்தி ஒரு வார்த்தை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இவ்வளவு நாள் என் அண்ணன் மேல நான் பயங்கரமான கோவத்துல இருந்தது எல்லாமே உண்மைதான். ஆனா இப்ப எல்லா கோவமும் போயிடுச்சு. அதே மாதிரி என் அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா இருக்காங்க, ஒரு 2 அம்மா இருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி இருக்கேன், தங்கச்சி இருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம கார்த்திக் இருந்துட்டு கௌதம்காக சப்போர்ட் பண்ணி நிக்கும்போது உண்மையிலேயே கௌதம்க்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதாவது என்னதான் போனாலும் போகட்டும் என்னோட தம்பி தான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி அவ்வளவு சொத்துக்களை இழந்ததுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இருந்துட்டு கார்த்திக் மேல ஏதோ கொஞ்சம் பாசம் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம கார்த்திக் இருந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவை உண்டு இல்லைன்னு பண்ணது மட்டும் இல்லாம என் அண்ணனுக்கு ஒரு ஆபத்துனா நான் வந்து முன்ன நிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அங்க வந்து சொல்லும்போது நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண் கலங்கி கண்ணீர் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிக்கிறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.